ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2 கம்பு படம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் போட்டிருப்பேன், அதெல்லாம் பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த படத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள படத்தில் கம்பு வந்து எப்படி நம்ம கையில் இந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி தான், ஆனால் இப்போ வந்து நம்ம கீழே இருக்க கையை ஏற்றாமல் மேலே இருக்க கையை அதுமாதிரி சுற்றி கம்பை மேலே கொண்டு போகணும். இப்போ வந்து கம்பை மேலே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்ற போகிறேன். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் திரும்பிட்டு இதில் பின்னாடி இருக்க கம்பை இப்படி மேலே ஷோல்டர் வரைக்கும் இப்படி ஏற்றணும். இப்படி நம்ம ஷோல்டர் வரைக்கும் இப்படி ஒரே தான் வர்ற மாதிரி நம்ம ஏற்றி வச்சிடணும். ஏற்றினதுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடு திரும்பும்போது இந்த இதை நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணணும். இது ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம இந்த கம்பை இப்படியே சுற்றி இவ்வளோக்கு மேலே ஏற்றணும். மேலே ஏற்றினதுக்கப்புறம் இப்படியே திரும்பாமல் இந்த கம்பை இப்படி மேலே கொண்டு போய் நம்ம இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த பக்கம் இப்படி ரிலீஸ் பண்ணணும். இதை முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பண்ணுறோம். முதல்ல ஒரு கைக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்பை இப்படி நேராக மேலே ஏற்றிட்டோம். ஏற்றினதுக்கப்புறம் இப்படி மேலோடி கொண்டு போய் இங்கே கொண்டு வந்து இதை ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதை தரையோட கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு நேராக கொண்டு வரோம். கொண்டு வந்து இந்த பக்கமாக திரும்பி இதை ரிலீஸ் பண்ணுவோம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி நம்ம வந்து பண்ணணும். இது முதல்ல தனித்தனியாக ஒவ்வொரு கைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 2 கைக்குமே சேர்ந்து நல்லா வரும். இப்போது நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டுக்கு முடிச்சாச்சு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு. இதுக்கு முந்தின படத்தில் நம்ம கம்பு வச்சுருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பண்ணுவோம். இப்போ அப்படின்னா நம்ம கம்பை எந்த சைடு பிடிச்சிருக்கோமோ அந்த சைடு அந்த கைக்கு தான் நம்ம மேலே சுற்றி மேலே ஏற்றணும். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு வரேன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கம்பை நல்லா மேலே ஏற்றிட்டேன். கம்பை இப்படி நேராக கொண்டு போகக்கூடாது. அதுக்கு கம்பை இப்படி மேலோடி கொண்டு வரணும். வந்து இந்த பக்கமாக இப்படி ஓடும். கம்பை வந்து இப்படி மேலே நல்லா ஏற்றுறோம். அதுக்கப்புறம் இப்படி மேலோடி கொண்டு வந்து இந்த பக்கம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் கம்போட நுனி பகுதி இப்படி தரையோடு வந்து இந்த பக்கமாக இப்படி வரணும். அதுக்கப்புறம் இதை இப்படி நல்லா மேலே ஏற்றிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி ரிலீஸ் பண்ணணும். இப்போ வந்து இது ரைட் ஹேண்ட் சைடுக்கு. அதுமாதிரி நம்ம கம்பு எந்த சைடு சுற்றுதோ அந்த பக்கம் நம்ம உடம்ப நல்லா திருப்பி தான் சுற்றணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இது முடித்ததுக்கு அப்புறமா இப்போது முதல்ல ஒரு தடவை லெஃப்ட்டு ஒரு தடவை ரைட்டு இந்த மாதிரி சேர்த்து போடுவோம். இப்போது இந்த கம்பு இப்படியே வச்சுக்கிடுங்க. இது இந்த பக்கம் நான் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மேலே ஏற்றிட்டேன். மேலே ஏற்றிட்டு இந்த கை மேலோடி வரணும். இந்த கம்பை இப்படி கீழோடி இந்த பக்கமாக கொண்டு வாங்க. இப்போது இது வந்து நம்ம மேலே கொண்டு போகிறோம். இது இப்படி கீழோடி இந்த பக்கம் வருது. இப்போது ரெண்டுமே இந்த பக்கம் நம்ம திரும்பிட்டோம். இப்போ மேலே இருக்கிற கம்பை இந்த பக்கமாக நம்ம ரிலீஸ் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கம்பு இருக்குது. இந்த கம்பை இப்படியே சுற்றி நம்ம மேலே ஏற்றணும். இது மேலே வந்தோடனே இந்த கம்பு இப்படி தரையோட கீழே பார்த்து போகணும். இது மேலோடி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடு திரும்பிடுவோம். திரும்பினதுக்கப்புறம் இதை அப்படியே ரிலீஸ் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்க கம்பை மேலே சுற்றி ஏற்றணும். இதை தான் நம்ம அப்படி முதல்ல ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுன்னு பண்ணி இப்படி ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே மெதுவாக நம்ம ஸ்பீடை ஏற்றணும். இது வந்து உடம்பை நம்ம நல்லா திருப்பி பண்ணால் மட்டும்தான் இது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இது இப்போ பார்த்து அப்படியே ஸ்பீடாக போடலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருக்குமே நல்லாவே வந்துடும். இல்லை முதல்ல ஒரு கைக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த கைக்கு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒன்று பண்ணிவிட்டு இன்னொரு கைக்கு பண்ணுங்கள். இதை அப்படி ஸ்லோவாக பண்ணிவிட்டு அப்படி மெதுவாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்பு படங்களை கற்றுக்கிட்டதுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் மறக்காமல் கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.